பார்க்குறதுக்கு டயர் மாதிரி இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. மலபார் ஸ்பெஷல் டயர் பத்திரி. கொதிக்கிற தண்ணிக்குள்ளே 1 கப் அளவுக்கு பொன்னி அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டு தீ ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. 2 to 4 மணி நேரம் வரைக்கும் இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி 2 டைம் கழுகி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கூடி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா கட்டியாக பிசைஞ்செடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இடியப்பத்தோட அரிசி மாவு சேர்த்து இடியப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்செடுத்து ஒரு வாழை இலைக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி விரிச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக 1 இன்ச்சு திக்னஸில் தான் இந்த ஒரு பூரி விரிச்சு எடுத்துருக்கு. பார்க்குறதுக்கு டயர் மாதிரி இருக்கணும், அதனால தான் டயர் பத்திரி. அதுக்கப்புறம் தவைக்குள்ளே வச்சு மூடி வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பத்திரி தவை தான். இது இல்லை அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற தோசை தவையில் நம்ம இது செஞ்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு ஓரம் இதே மாதிரி வேக வச்சு நம்ம இது எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பத்திரி நல்லா வெந்திருக்கு. சூடோடையே தேங்காய் பால்குள்ளே போட்டு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷம் வச்சாலும் போதும். கொஞ்சம் நல்லா ஊறணும் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேட்டுக்குள்ளே மாற்றிடலாம். இதுக்கு சைடிஷாக நமக்கு காரமாக இருக்கிற ஏதோ ஒரு கறி ஊற்றி தான் சாப்பிட்றது. முட்டைக்கறி எடுத்துக்கலாம், சிக்கன் கறி, மட்டன் கறி எல்லாமே இது கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். வெஜிடேரியன்ஸுக்கு கொஞ்சம் மசாலா சேர்ந்தது இல்லை காரமாக இருக்கிற புளிப்பாக இருக்கிற கறி எடுத்துக்கலாம். இதுதான் கேரளா மலபார் ஸ்பெஷல் டயர் பத்திரி.